ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2339வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பிரபந்தமான பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 5வது திருமொழியில் 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். முதல் 3 பாசுரங்களிலே ஒவ்வொரு உவமையை சொல்லி, உதாரணத்தை சொல்லி, எப்படி இருந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன், நீயே எனக்கு சரண், உன்னை விட்டால் எனக்கு புகழ் இல்லை என்று சரண் புகுந்தார் குலசேகர ஆழ்வார் திருவித்துவக்கோட்டம்மானிடம். முதல் பாடலிலே தாய் அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் அவள்தம் அருள் நினைந்தே அழுங்குழவி, அதுபோலவே இருந்தேன், நீ என்னை உதாசீனப்படுத்தினாலும் என்னை தள்ளினாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உனக்கே சரணடைந்தேன் என்று சொன்னார். 2வது பாசுரத்திலே ஒரு கணவன் ஊரார்கள் இகழும்படியாக இழி செயல்களை செய்தாலும் ஒரு நல்ல மனைவி, நற்குடி பிறந்த கற்புக்கரசியான ஒரு பெண் அவனை விட்டு போக மாட்டாள், அவனையே எண்ணிக்கொண்டிருப்பாள். அதுபோல நானும் அந்த கற்பரசியைப் போலவே உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை உதாசீனப்படுத்தினாலும், நீ எனக்கு துன்பங்கள் செய்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயே எனக்கு புகழ், நான் உன்னையே சரணமடைவேன் என்று சொன்னார் 2வது பாசுரத்திலே. 3வது பாசுரத்திலே ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் குடிமக்களுக்கு துன்பங்களை செய்தாலும் அந்த குடிமக்கள் அந்த அரசனுடைய செங்கோலையே எதிர்பார்த்து இருப்பது போல நானும் உன்னையே, உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி, 2 உலகங்களுக்கும் லீலா விபூதி நித்திய விபூதிக்கும் சக்கரவர்த்தியான உன்னையே நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், உன்னையே சரணடைவேன், எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று 3வது பாசுரத்திலே சொன்னார். இந்த 4வது பாசுரமும் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுகிறார். ஒரு வைத்தியன், ஒரு கையிலே ஒரு கட்டி இருக்கிறது, அந்த கட்டியை குணப்படுத்துவதற்காக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரிடம் செல்கிறோம். அவர் அந்த கட்டியை எடுப்பதற்காக கத்தியால் அறுக்கிறார், நமது உடம்பை கத்தியால் அறுக்கிறார், அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார், எரிகிறது. ஆனாலும் நாம் ஒன்றும் சொல்வதில்லை. அதற்கு பிறகு தையல் போடுகிறார், ஊசி கொண்டு குத்தி தையல் போடுகிறார். இப்படி எவ்வளவுதான் நமக்கு அந்த நோயாளிக்கு துன்பத்தை தரும்படியாக அந்த மருத்துவர் செய்தாலும் அந்த நோயாளிக்கு அந்த மருத்துவனிடம் வெறுப்பு வருவதில்லை, அன்பே விளைகிறது. அது மட்டுமல்லாது பெரும் பொருளையும் கொடுத்து விட்டு செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவனிடம் வளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போல, அதை போலவே நான் இருக்கிறேன், எனக்கு நன்மை செய்வதற்காக செய்ய வேண்டிய நீ துன்பங்களை செய்தாலும் உன்னிடம் நான் அன்பு காட்டியே நிற்கிறேன், அந்த துன்பங்களும் எனக்கு நன்மை செய்வதற்காக நீ செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும், அதனால் உன்னிடம் நான் அன்பு காட்டியே நிற்கிறேன், உன்னிடமே சரணடைகிறேன் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இன்றைய பாசுரம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே, உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று சொல்லுகிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்பது இன்றைய பாசுரம். முதலில் பதவுரை பார்க்கலாம். வாளால் அறுத்து சுடினும், கத்தியாலே அறுப்பதும் சூடு போடுவதும் செய்தாலும், மருத்துவன் பால் மாளாத காதல், மருத்துவனிடத்தில் நீங்காத அன்பையுடைய நோயாளன் போல், நோயாளியைப் போலே, நீ மாயத்தால் உன் மாயையினால் மீளா துயர்தரினும் எனக்கு நீங்காத துன்பத்தை தந்தாலும், வித்துவக்கோட்டம்மா
அடியேன் உன் அடிமையான நான் ஆளா உனக்கு அடிமை செய்வதற்காக உனதருளே பார்ப்பன், உன்னுடைய அருளையே உன்னுடைய கிருபையே பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம். வித்துவக்கோட்டம்மா ஒரு மருத்துவன் கத்தியை கொண்டு அறுத்தாலும் ஊசியை காய்ச்சி சூடு போடுதலுமாகிய அறுவை சிகிச்சைகளை செய்தாலும் அந்த மருத்துவரிடம் நீங்காத அன்புடைய நோயாளியை போல் உன் மாயையினால் நீ நீங்காத துன்பத்தை எனக்கு விளைவித்தாலும் உனது அடியவனான நான் அந்த அடிமைத்திறம் முழுவதும் வந்து எய்துவதற்காக உன்னுடைய கருணையே நோக்கி நிற்கிறேன் என்கிறார் குலசேகராழ்வார் இந்த பாசுரத்திலே. மீளா துயர், நீங்காத துன்பம், தாங்க முடியாத துன்பம், ஆளா உனக்கு அடிமை செய்வதற்காக எந்த துன்பத்திலும் துணை நீயே அல்லது இல்லை என்கிறது. இப்பாசுரத்தில் ரட்சிப்பவன் ரட்சிக்கப்படும் பொருள், காப்பவன் காக்கப்படும் பொருள் என்னும் உறவு முறை கூறப்படுகிறது. இப்படி துன்பங்களை கொடுத்து கொடுத்து பெருமான் ஆன்மாக்களை உய்விப்பான் என்பது வைணவ சமய கொள்கையாகும். அதனை மனதிலே இருத்திக் கொள்வது நலம். அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய வியாக்கியான விவரணம். இதற்கு ஒரு சிறு அவதாரிகையும் வழங்கியிருக்கிறார் அவர். முன்னுரை என்னவென்று பார்க்கலாம். ஒரு மருத்துவன் நோயாளியை குணப்படுத்துவதற்காக கத்தியால் அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்வது, நெருப்பையிட்டு சுடுவது ஸ்டெர்லைசேஷன் முதலான செயல்களை செய்தாலும் நோயாளிக்கு அவனிடம் வெறுப்பு விளையாமல் அன்பே விளைவது போல, எனக்கு நன்மை செய்வதற்காக நீ துன்பங்களை தந்தாலும் உன்னிடம் நான் அன்பு காட்டியே நிற்கிறேன் என்கிறார். சென்ற பாட்டிலே சொன்னது போல எம்பெருமானே ரட்சகன் என்றும் பரமனே ஜீவனை பெற்று பயனடைபவனும் என்றும் உறுதி இருந்தால் பரமன் ஜீவனுக்கு துன்பங்களையே அளிக்கிறான் என்று தோன்றும்படி இருந்தாலும் பரமன் நம்மை காப்பதற்காகவே அவற்றை செய்கிறான் என்று நினைத்திருப்பதே தக்கதல்லவா? பரமன் ஜீவனுக்கு துன்பங்களே அளிக்கிறான், பரமாத்மா எம்பெருமான். இருந்தாலும் அவன் நம்மை காப்பதற்காகத்தான் அந்த துன்பங்களை நமக்கு நல்குகிறான் என்று நினைத்திருப்பதுதான் தகும். அதுதான் வைணவ சம்பிரதாயம். இந்த இடத்திலே பராசர பட்டர் காலத்தில் வாழ்ந்தவரான பிள்ளை திருநறையூர் அரையரை பற்றிய ஒரு ஐதீகம், ஒரு வரலாற்று குறிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளை திருநறையூர் அரையர் தன் குடும்பத்துடன் திருச்சிக்கு அருகில் உள்ள தொட்டியம் திருநாராயணபுரத்தில் கோயில் கொண்டுள்ள வேதநாராயண பெருமாளை செவித்து கொண்டிருந்தார். அப்போது வேற்று மதத்தினர் சிலர் கோயிலுக்கு நெருப்பு வைத்து விட்டனர். அப்போது பெருமாள் திருமேனியை நெருப்பு பாதிக்காத வண்ணம் தடுப்பதற்காக பிள்ளை திருநறையோர் அரையர் தம் பிள்ளைகளோடு சேர்ந்து பெருமாள் திருமேனியை கட்டி கொண்டாராம். எங்கும் புகை சூழ்ந்து கொண்டது. மூச்சு விட முடியாமல் திணறிய அரையருடைய பிள்ளைகள் தங்களால் பொறுக்க முடியவில்லையே என்று அலறினார்கள். அதற்கு அரையர் சொன்னாராம், இன்னும் கொஞ்ச நேரம்தான் துன்பம், பிறகு இவ்வுலக வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற்று அந்தமில் பேரின்பமான வைகுந்தமாநகர் சென்று எம்பெருமான் திருவடிகளில் இன்பமாக இருக்கலாம், அதுவரை பொறுத்து கொள்ளுங்கள் என்று பதிலளித்தாராம். இந்த ஐதீகம் மிக ஒரு சிறந்த ஒரு வரலாற்று குறிப்பாகும். ஜீவன் துன்பங்களை அனுபவிக்கும் போது நாம் பற்றியிருக்கும் எம்பெருமான் இப்படி நம்மை துன்பப்பட வைக்கிறானே, உண்மையில் அவன் நம்மை காப்பவன் தானா என்று நினைத்து எம்பெருமானை பற்றிய நம்பிக்கையில் தளரும் நிலைகளும் உண்டு. அப்போது அந்த துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய கர்மங்களே. நம்மை திருத்துவதற்காகவே எம்பெருமான் அவைகளை செய்கிறான். இறுதியில் தன் கைங்கரியத்தை அளித்து அவன் நமக்கு நன்மையே செய்வான் என்று உறுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது இப்பாட்டு. இதுவே பிரபன்னனுக்கு இருக்க வேண்டிய மகா விசுவாசம் என்னும் தன்மையாகும். மருத்துவன் கத்தியால் அறுத்து சுட்டாலும் அப்போது ஏற்படும் வருத்தத்தை கண்டு துன்பத்தை கண்டு அவனை கைவிடாமல் இருப்பது போல நாம் துன்பங்கள் அனுபவிக்கும் போதும் எம்பெருமான் நமக்கு துன்பங்களை விளைவிக்கிறான் என்று மேல் எழத் தோன்றும் நினைவாலே அவனை கைவிடாமல் அவன் நமக்கு நன்மையே செய்கிறான் என்னும் உறுதியோடு இருப்பதே மகா விசுவாசமாகும்.
இனி வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். வாளால் அறுத்து சுடினும், கடுமையான துன்பங்களை விளைவிக்கும் கத்தியை கொண்டு அறுப்பது, நெருப்பை கொண்டு சுடுவது முதலானவற்றை ஒரு மருத்துவன் செய்தாலும், மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மருத்துவன் அறுப்பது, சுடுவது முதலான கொடுஞ்செயல்களை தொடர்ந்து செய்தாலும் அவன் நமது நோயை குணப்படுத்துவதற்காகவே செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அவனுக்கு பெரும் பணத்தையும் கொடுத்து அவனிடம் அன்பு காட்டும் நோயாளனைப் போல மாயத்தால் மீளா துயர்தரினும், கீதா ஸ்லோகம் 7:14 உன்னுடையதான எனது தேகத்தின் தொடர்பாலே என்றும் நீங்காத இன்பத் துன்பத்தை விளைத்தாலும் என்று சொல்வார். மாயம் என்று மாயாந்து பிரகிருதிம் வித்யாத் என்று ஸ்வேதாஸ்வதரம் கூறும். மாயை என்னும் சொல் பிரகிருதியை குறிக்கிறது என்கிற பிரமாணத்தின்படி மூல பிரகிருதியின் விகாரமான தேகத்தின் தொடர்பை குறிக்கிறது. மாயத்தால் மீளா துயர்தரினும், வித்துவ கோட்டம்மா நீ மீளா துயர்தரினும், எவனாலும் என்னாலும் கைவிடத்தக்க இந்த உலகில் என்னை காப்பதற்காக எழுந்தருளி இருக்கும் நீ நீங்காத துன்பத்தை விளைவித்தாலும். வித்துவ கோட்டம்மா நீ மீளா துயர்தரினும். துயர்தரினும் என்றதால் பெற்ற தாய் குழந்தைக்கு துன்பம் விளைவிப்பது எப்படி இயலாததோ அப்படி நீ துன்பம் தருவதும் நடக்காத காரியம். அப்படிப்பட்ட நீ ஒருவேளை துன்பத்தை செய்தாலும் என்பது இங்கே கருத்து. ஆளா, உனக்கு அடிமையான என்னுடைய சொரூபத்துக்கு தகுந்த கைங்கரியத்தை பெறுவதற்காக உனதருளே பார்ப்பன். இப்போது நான் அனுபவிக்கும் துன்பங்களை எண்ணாமல் உன் கருணையையே எண்ணியிருப்பேன். இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், அடியேன் அடியவனாகையாலே, உடைமையாக என் தன்மையும் உடையவனான உன் தன்மையையும் தெளிவாக அறிந்தவனாகையாலே என்பது கருத்து. எம்பெருமான் ரட்சிப்பவன் என்றும் ஜீவன் ரட்சிக்கப்படுபவன் என்றும் காட்டும் ரட்சய ரட்சக சம்பந்தம். ரட்சிப்பவன் ரட்சிக்கப்படுபவன் என்ற ரட்சக சம்பந்தம் இந்த பாட்டிலே சொல்லப்படுகிறது. அற்புதமான ஒரு பாசுரம். வளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாக்காதல் நோயாளன் போல். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா, மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன், அடுத்த அற்புதமான ஒரு உதாரணத்துடன், உன்னையே சரண் என்று சொல்லக்கூடிய சரணாகதி தத்துவத்தை தூக்கி நிறுத்தும் பாடல்களிலே ஒன்று, அடுத்த 5வது பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவித்துவ கோட்டம்மான் உய்ய வந்த பெருமாள் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் பொங்கர்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.